ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದಂ ಪದವಿ பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இது கோளாறு பதிகம் என்று சொல்லக்கூடிய பாடல். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்குது? மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். எல்லா ஆலயங்களிலும், சிவாலயங்களிலிருந்து சின்ன ஆலயமாக இருந்தாலும், ஒரு நகரில் ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஆலயத்தில் கூட பஞ்சாங்க படனம் என்று சொல்லக்கூடிய அன்றைய நாளில் பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படிங்கிறது உண்டு. ஏன் அந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறோன்னா, திதிவார யோகஸ்ட கரணம் ஜெய்வ, இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன ராசி, இன்றைக்கி என்ன கரணம், இன்றைக்கி என்ன யோகம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி என்ன திதின்னு எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி என்ன நட்சத்திரமா என்ன நட்சத்திரமாக இருக்கும் தெரியலையே. காலையில் தூங்கி, அதாவது தினசரி கேலண்டரை வீட்டில் பார்க்குறீங்களா? எல்லார் வீட்டில் தேதி கிழிக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. அன்றைக்கி என்ன நட்சத்திரம், அன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரம் எதுவும் இருக்கா, அன்றைக்கி என்ன திதி, மேல் நோக்கு நாளா, சம நோக்கு நாளா, கீழ் நோக்கு நாளா, எப்படி இருக்குது, நம்ம இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதுக்காக தான் இந்த கேலண்டர்லாம் கொடுக்கறது. சில பேர் வீட்டில் கேலண்டர்லாம் மாட்டிருப்பீங்களே, அந்த கேலண்டர்லேயே நிறைய இப்போ நல்ல விஷயங்கள்லாம் கேலண்டர்லேயே வந்துடுது. நல்ல நேரம், ராகுகால யமகண்டம்லாம். அப்போது இந்த ராசிக்கெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு எப்படி இருக்கும். மேஷ ராசிக்கு தான் இப்போ சித்திரை மாதம் மேஷ ராசிக்கு சூரியன் வரப்போகிறார். சூரியன் வர்றது சித்திரை 1 மீன ராசிலேருந்து மேஷ ராசிக்கு வந்துடுவார். இப்போ மேஷ ராசிக்கு வந்துட்டால் மேஷத்துலேருந்து இருக்கக்கூடிய மற்ற கிரக அமைப்புக்கெல்லாம் எப்படி இருக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, எதில் விழிப்புணர்வோடு இருக்கணும், என்ன செய்யணும், எந்த ஆலயத்துக்கு போகணும், எப்படி பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ஒரு விஷயமும் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஊன் உடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாமி தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனைகள், நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது, இந்த ஜாதகம், இந்த நம்ம ராசி பலன் பார்க்குறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட தொட்டு வந்தாச்சு. இன்றைக்கும் பாரம்பரியமாக பார்க்குறவங்கெல்லாம் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் வெத்தலை பாக்கு பழம் பூ தட்டில் எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போய் ஜாதகத்தோட இன்றைக்கும் குருக்கள்கிட்ட அதை ஒரு பூவோட ஒரு இதோடு கொடுப்பாங்க. சாமி பொண்ணுக்கு கல்யாணம் வரன்னு பார்க்குறேன், வெத்தலை பாக்கு பழம் பூ மஞ்சள் பூ எல்லாமே வச்சு ஜாதகத்தை வச்சு தட்சணை வச்சு கொடுத்து இன்றைக்கும் பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். இன்றைக்கும் தொட்டு பாரம்பரியமாக இன்றைக்கும் இந்த ஜாதகம் பார்க்கறது, கிரகங்களை வைத்து எப்படி இருக்குது, என்ன கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக சொல்லணும். அதுதான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது? திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, மிருக சீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி. சுமை அதிகம் ஆனால் வெற்றி உன் பெயரில்தான். அந்த முதல் வார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் அந்த மிதுன ராசி நான் சொல்லும் பொழுது அந்த முதல் வார்த்தையை நீங்கள் கவனிச்சுக்கணும். முதல் வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து என்ன சொல்ல வருவாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுமை அதிகம் ஆனால் வெற்றி உன் பெயரில் தான். ஜென்மகுருவின் தாக்கம் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. அவசரப்படாமல் நிதானமாக நடந்து கொண்டால் பெரிய லாபம் உண்டு. வேலை பளு அதிகரித்தாலும் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். தேவையற்ற பேச்சு வாதங்களில் தவிர்த்தால் மன அமைதி கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். திருமணம் காதல் திருமணம் அப்படி தாமதமான திருமணம் இந்த ஆண்டு நிச்சயம் நடக்கும் வாய்ப்பு. காதலில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், ஆனால் பொறுமை இருந்தால் உறவு காப்பாற்றப்படும். தம்பதியரிடையே சிறிய தகராறு முதல் பாதியில் இருக்கும். இப்போ முதல் பாதி அப்படின்னு சொன்னால் சித்திரை வைகாசி ஆனி ஆடி வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நான் எல்லா பதிவுலையும் அதை தான் சொல்லுவேன். கணவன் மனைவிங்கிறது ஒரு உயிர் மாதிரி. நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் பேசிக்கணும், சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறது நான் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கேன். குடும்பம் அப்படின்னு எடுத்தோன்னா பிள்ளைகள் மூலம் சந்தோஷ செய்தி. பிள்ளைகள் மூலம் சந்தோஷ செய்தின்னு என்ன? அப்பா நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன்ப்பா, அம்மா நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன்ப்பா, அம்மா அப்பாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதுதான் ஒரு நல்ல செய்தி. இப்போ குடும்ப முடிவுகளில் எல்லோரையும் சேர்த்தால் நல்ல பலன். உறவினருடன் டிஸ்டன்ஸ் வைத்தால் சண்டைகள் தவிர்க்கலாம். இது நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். குடும்ப முடிவுகளில் எல்லாரையும் சேர்த்தால் நல்ல பலன்னு. நீங்களாக ஒரு டிசிஷன் எடுக்கிறத விட குடும்பத்தில் 2 பேரை கேட்டு முடிவெடுங்க.
உங்கள் மனைவிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேளுங்கம்மா, நான் இதை செய்யலான்னு இருக்கேன், பண்ணலாமா, என்ன செய்யலாம், நீயும் சொல்லுமா, நீ என்ன சொல்கிற. சில மனைவிமார்கள் என்ன திரும்ப சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்கிறது இல்லைங்க, எதாக இருந்தாலும் அவரே முடிவு எடுத்துப்பார், அவரே கஷ்டப்பட்டுப்பார், அவராக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து சொல்வார். இந்த மாதிரி சொல்கிறவங்க எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம், உண்டு. உறவினர்களுடன் டிஸ்டன்ஸ் வைத்தால் சண்டைகள் தரும். உறவினர்கள் கூட சரி, நீ எவ்வளோ தூரத்தில் இருக்கியோ, ஒரு கை நீட்டினா எவ்வளோ தூரமோ, நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கேன், நீ நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், இப்படி போயிட்டால் உங்களுக்கும் நல்லது, உறவினர்களுக்கும் நல்லது. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு வேலை தொழில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஐடி, மீடியா, கம்யூனிகேஷன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல growth உறுதி. ஸோ அதில் கவலை இல்லை. புதிய வாய்ப்புகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் சரி கவனம் தேவை. நம்பிக்கை எல்லார் மேலும் வைக்காதீர்கள். நான் அதை தான் சொல்லுவேன், எல்லார் மேலேயும் நம்பிக்கை வைக்காத. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு உனக்கு தெரியணும், அப்போ தான் அது சிறப்பு. ஆரோக்கியம் எடுத்துட்டேன்னா நுரையீரல், சுவாசம், அலர்ஜி பிரச்சனைகளில் கவனம் தேவை. இப்போ நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நுரையீரல், சுவாசம் சம்பந்தப்பட்டது, அலர்ஜி பிரச்சனைகளில் கவனம் தேவை. உடல் சோர்வு ஏற்படும், அதிகரிக்கலாம். நேரம் தவறாமல் ஓய்வு அவசியம். சில பேர் வேலை 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 வேலைன்னு இருப்பாங்க, ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிறதே இருக்காது. அப்படி வாட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும். சில இதுக்கு பார்த்து இது பண்ணிக்கோங்க. பண வரவு அப்படின்னு எடுத்தோன்னா நடுத்தர வருமானம், செலவு கட்டுப்பாடு இல்லை என்றால் சேவிங்ஸ் குறையும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம், விஷ்ணு கோவில், நரசிம்மர் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு இதெல்லாம் நல்லது. பச்சை நிற ஆடை உடுத்துவது கூட நல்லது. துளசி வழிபாடெல்லாம் சிறப்பு. இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரணும். புதன்கிழமை ஏற்கனவே மிதுன ராசின்னு சொன்னால் சில பேர், நானே சொல்லுவேன், சில மிதுன ராசின்னு சொன்னாலும் கொஞ்சம் குழப்பமான ராசி, டபுள் மைண்டட் பர்சன். காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்கும், மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று இருக்கும். 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒன்றா இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். தெளிவாக இருக்கிறவங்களை பைத்தியமாக்கணும்னு சொன்னால் மிதுன ராசி கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் போதும். நீங்கள் சொல்லணும்னு கோச்சிக்காதீங்க, அது உண்மை தான். இல்லைங்க இது இப்படி பண்ணலாம், அவன் கரெக்டாக போனாலும் போயிருப்பான், இவன் கூட சேர்ந்ததுனால இவன் என்ன திரும்ப சொல்லுவான், இப்படி பண்ணலாம், அப்படி எதையாவது ஒன்று சொல்லி குழப்பி விட்ருவான். நானாக போயிருந்தால் கூட கரெக்டாக போயிருக்க மாட்டா, இந்த அளவுக்கு ஆயிருக்க நீ ஏன்டா இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்கிறது அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா அந்த மிதுன ராசி அப்படிங்கிறது அந்த மாதிரி. அதே போல் சில விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சித்திரை மாதத்தில் கொஞ்சம் அதிர்ஷ்டமான கிழமை. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அந்த திருவள்ளூர் பக்கத்தில் கூட இருக்குது இல்லைங்களா, அந்த மலை மேலே இருக்குது பாருங்கள், அந்த பெருமாள் கோயிலுக்கு கூட போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு. மாதிரி ஏதாவது நல்ல பெருமாள் ஆலயமாக போயிட்டு வாங்க, நல்ல சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணுமா, மன அழுத்தம் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கணும்னு மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் தரிசனங்கள்லாம் சிறப்பை தரக்கூடிய. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.